திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு செல்வராஜ் முக்கியமான விஷயங்கள் இன்னும் கொண்டு வந்துருக்கீங்க போல இருக்கு. ஆமா, நிறைய முக்கியமான விஷயம் இருக்கு. சொல்லுங்க. முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னா தமிழினுடைய முக்கியமான ஒரு இயக்குனர் வேலு பிரபாகரன். ஆமாங்க, ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருந்தது. திரு வேலு பிரபாகரன் வந்து ஏராளமான திரைப்படங்கள் பண்ணியிருக்காரு. அவர் பண்ண கடவுள் அப்படிங்கிற படம் வந்து மக்கள் மத்தியில் பெரிய லெவலில் பேசப்பட்டது. கடவுளே நேரில் வந்தால் எப்படி இருக்கும்னு ரொம்ப புரட்சிகரமான ஒரு இயக்குனர் அவர். ஏராளமான படங்கள் பண்ணியிருக்காரு. சமீபத்தில் கஜானா நினைக்கிறேன், அந்த படத்தில் கூட அவர் நடிச்சிருந்தார். அதுதான் அவர் கடைசியாக நடித்த திரைப்படம்னு நினைக்கிறேன். ஸோ அவர் காலமானது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்குது. இல்லை, ஒரு வேறுபட்ட ஒரு இயக்குனர் தான் தமிழ் திரைப்பட உலகத்தில். கடவுள் மறுப்பு இந்த கொள்கைகளினுடைய அடிப்படையில் தான் நிறைய திரைப்படங்கள் அவருடைய திரைப்படங்கள் இருக்குது. நீங்கள் சொன்ன அந்த திரைப்படம் கூட அதை சார்ந்து எடுக்கப்பட்ட திரைப்படம். கண்டிப்பாக அவர் ஒரு நல்ல இயக்குனர். ரொம்ப ரொம்ப தெளிவாக எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர், ஒரு இயக்குனர். அது மட்டும் இல்லாமல் அவருடைய படங்கள் எல்லாத்தையுமே நிறைய படங்கள் வந்து இசைஞானி இளையராஜா அவர்கள் தான் மியூசிக்கு. அதுவும் ரொம்ப அருமையாக இருக்கும். பாடல்கள்லாம் நிறையா இருக்கும். அற்புதமான படங்கள்லாம் கொடுத்துருக்காரு. அவருடைய இழப்பு அப்படிங்கிறது தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு தான். வருத்தத்தை தருது. அடுத்தது கூலி படத்தினுடைய கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னோம் ஏற்கனவே. நேற்றே சொன்னேன், பாபா கவுண்டிங் ஸ்டார்ட்ஸ் சொன்னோம். இப்போ வந்து அடுத்த சிங்கிள் வந்து விட போறாங்க. சிங்கிளா? ஆமா, மறுபடியுமா பாடலா? ஆமா, பூஜா ஹெக்டே சௌபினுக்கு அப்புறம் வேற என்ன ஒரு பாட்டு டிஆர் வந்தாரு மேக்கிங் வீடியோல. இப்போ 22ஆம் தேதி வந்து அதனுடைய சிங்கிளை வந்து ரிலீஸ் பண்றாங்க. வர 22. சரி, நல்ல நாள். இரவு 9:30. இரவு 9:30. ஆமா, ராத்திரி நேரத்துல 9:30 மணிக்கு கூலியுடைய சிங்கிள் சும்மா பட்டைய கிடப்பா. ஆமா, இதனுடைய அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து வெளியாயிட்டு இருக்கு. ஆகஸ்ட் 2ஆம் தேதி வந்து விழா வச்சிருக்காங்க. ஆகஸ்ட் 2 ஃபிக்ஸ்டு. அப்ப ஆகஸ்ட் 2 மிகப்பெரிய கொண்டாட்டம் தான். ஆமா, அன்னைக்கு ட்ரெய்லர் கூட வெளியிடுவாங்க போல் இருக்கு. ஆமா, பின்ன படம் வந்து ஆகஸ்ட் 14 ரிலீஸ். 10 நாள் அந்த ஃபீவர் இருக்கானாமா. இசை நிகழ்ச்சி அதோடவே இதா இருக்கும். அப்புறம் சூப்பர் ஸ்டாருடைய 50வது சூப்பர் ஸ்டார் மேடையில என்ன பேச போறார்? இல்ல, அது ஒரு இதாக தான் இருக்கு. என்னன்னா இவ்வளோ காலம் பயணிச்சு வந்திருக்கக்கூடியது. அவருடைய அனுபவத்துல இருந்து என்ன பேசுறாரு அப்படிங்கிறது ஒரு ஆவலோடு காத்திருக்கும். அது மட்டும் இல்ல, மும்பையிலையும் ஒரு நிகழ்ச்சி நடத்த போறதாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. என்ன நிகழ்ச்சி? ப்ரமோஷன். இந்த கூலி திரைப்படத்தினுடைய ப்ரமோஷன் மும்பையில. ஆமா, தக் லைஃப் மாதிரியே வெவ்வேறு இடங்கள்ல வந்து நடத்துற மாதிரி பிளான் பண்ணி. இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தின்னு எல்லா மொழியிலையும் ரிலீஸ் ஆகுது. அதனால அந்தந்த ஊர்ல ஒரு ப்ரமோஷன் பண்ண வேண்டி இருக்கு. சூப்பர் ஸ்டார் என்றாலே வந்து எல்லா ஊர்லயும் எல்லா ஹீரோவும் சொல்றாங்க, சார் நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, சூப்பர் ஸ்டார்னா அவர் ஒருத்தர் தான் அப்படின்னு. அந்த மாதிரி இப்போ அவருக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கு, அவருக்குன்னு ஒரு கிரேஸ் இருக்கு. எல்லா ஊர்லயும் இருக்கு. தமிழர்கள் இருக்காங்க, வேறு மொழியினரும் வந்து அவருக்கு ரசிகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால அந்த ஒவ்வொரு ஊரும் அந்த ப்ரமோஷன் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்க சார். அப்படி ஒரு இது இருக்கு. ஆனா மும்பை மட்டும்தான் இப்போ உறுதியா இருக்கு. மற்ற இடங்கள்ல வந்து ஒரு வேளை தான் இருக்கும். ஏன்னா தக் லைஃப் மாதிரி அவ்வளோ இதா பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து லோகேஷ் கனகராஜ் கொஞ்சம் குறைங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. ஓ, அந்த மாதிரி. ஓகே, அதுல வந்து முடிவு பண்ணிருப்பாங்க, சார் இது தென்னிந்தியா, அது வட இந்தியா, அப்படி இல்ல அப்படி முடிவு பண்ணிருப்பாங்க. ரொம்ப பிரிக்க வேணாம் சார், நம்மலாம் ஒண்ணு அப்படின்னு சொல்லி. ஆமா, அனிருத் வந்து ஒரு இசை நிகழ்ச்சியை வந்து இதுக்காக வந்து ஹைதராபாத்ல வைக்க போறதாக ஒரு தகவல் இருக்கு. அதான் ஏதாவது ஒரு மாறுபட்ட கோணத்துல ஒரு ப்ரமோஷன் ஒண்ணு பண்ணுவாங்க. ஆமா, சரி. அதனால வந்து வரக்கூடிய நாட்கள்ல வந்து கூலி படத்தினுடைய விஷயங்கள் தான் வந்து ரொம்ப ஹைப்பா இருக்கும் போல். பின்ன என்ன சார், விழா. அதாவது முன்னாடிலாம் வந்து பெரிய படங்கள்லாம் பொங்கலுக்கு தீபாவளி அன்னைக்குன்னு ரிலீஸ் ஆகும். ஆனா இப்பெல்லாம் எப்படின்னா சூப்பர் ஸ்டார் படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு தான் பொங்கல், அன்னைக்கு தான் தீபாவளி, அன்னைக்கு தான் ரசிகர்கள் கொண்டாட்டம். இப்படி அது ஒரு ஃபெஸ்டிவல். ஆமா, அவர் படம் ரிலீஸ் ஆகிறதே ஒரு ஃபெஸ்டிவல் டேட் தான். ஆமா, இப்போ நம்ம சமூக வலைதளங்கள் எல்லாம் குழந்தைக்கு பேரை வச்சு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோம் பாத்தீங்களா? ஆமா, அந்த உயிர் உலகு நயன்தாராவுடைய குழந்தை பேரு, அதுக்கப்புறம் காதல் கவிதை ஸ்நேகனுடைய குழந்தை பேரு, அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம்ல. இப்ப வந்து அந்த குழந்தைகளை கையில வச்சுட்டு நீங்க என்னடா சொல்றது, நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உயிரையும் உலகையும் வைத்து மகிழ்ச்சியாக இருந்த விக்னேஷ் சிவன் அப்படின்னு சொல்லி அவரே இன்ஸ்டாகிராம்ல போட்டார். ஆமா, இல்லை சார், அது அவருடைய குழந்தை. அவர் வந்து அவர்கிட்ட யாராவது இந்த மாதிரி போய் சொன்னாங்கன்னா கொஞ்சம் மன வருத்தத்தை தரும். அது
பேர் வச்சாச்சு. எப்பவுமே வந்து நம்ம ஊர்ல ஒரு இது என்னன்னா, ஒருத்தர் பேர் வச்சாச்சுன்னா அதை மதிக்கணும். அதுக்கப்புறம் போய் அந்த பேரை நீங்க கரெக்ட் பண்ணலாமே, அது பண்ணலாமே, இது பண்ணலாமேன்னு. நம்ம ஊர்ல எப்பவுமே அந்த அட்வைஸ் பண்றது தான் ஃப்ரீயா நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க. அதனால இப்போதைக்கு என்னன்னா, குழந்தைகளாவே பாவிப்போம், விக்னேஷ் சிவனை மதிப்போம், நயன்தாராவை மதிப்போம். இல்ல இன்னொன்னு வந்து அவரு ரொம்ப குஷியா இருக்காரு. எப்படி? செப்டம்பர் 18 வந்து படம் ரிலீஸ் ஆகுது. லைக் ஆமா, ரிலீஸ் ஆகுது. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. பிரதீப் ரங்கராந்தன், அப்புறம் வந்து நம்ம எஸ்ஜே சூர்யா, இவங்க எல்லாமே இருக்கிறாங்க. ஒரு ரொம்ப காலத்துக்கு பிறகு ஒரு ஹிட் கொடுக்கணும் அப்படிங்கிற இதுல இருக்கிறாரு சார். அவர் என்ன சார், அவர் நல்ல நல்ல படம்லாம் பண்ணியிருக்காரு. அவர் எத்தனை படங்கள் வந்து இளைஞர்கள் மத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய டாக் ஒன்று உருவாக்கி இருக்கு. கோலமாவு கோகில் எல்லாம் எடுத்துக்கிட்டா இல்ல, ஆமா நல்ல படம். அதுக்கப்புறம் டூ 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 அதெல்லாம் மறக்க முடியுமா? விஜய் சேதுபதி, சமந்தா, நயன்தாரா. அதுக்கப்புறம் இப்போ அடுத்தது வந்து லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி, எல்ஐசி. லைக் எனக்கு அவருடைய திரைப்படத்துல வந்து 400 ரவுடி தான் வந்து ரொம்ப பிடிக்கும். அருமையான திரைப்படம். ரெட் டிஷர்ட் இருடா, அவன் வந்து உன்னை அடிப்பான் இரு எப்பா எப்பா ஏதோ நீ அடிப்பேன்னு சொல்றப்ப அந்த ரெட் டிஷர்ட் இப்போ இங்க வாடா இல்ல. ஆமா சூப்பர் படம், சூப்பர் படம். அடுத்தது வனிதா விஜயகுமார் அவர்கள் வந்து பெரிய ஒரு போர் தொழிலை வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. என்ன போறது? தன்னுடைய படத்தை பற்றி இளையராஜாவுக்கும் அவங்களுக்குமான பிரச்சனை இப்படி ஓடிட்டு இருந்ததுல. ஆமா, இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த படம் ஃபுல்லாவே வேற வேற திரைப்படங்களுடைய காட்சிகளா எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்கள்ல வந்து போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. ஐயோ. ஆமா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது எல்லாமே என்னுடைய சொந்த கண்டென்ட் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க தானே நடிச்சிருக்கிறாங்க, அது அப்போ அவங்க சொந்த கண்டென்ட் வேற எங்கேயுமே எடுக்கல. அதை நிரூபிச்சா நான் வந்து திரைப்படத்துறையில இருந்தே விலகுறதுக்கு தயாரா இருக்கேன். அது இதுவா சொன்னேன், அது அப்படியெல்லாம் விலகிடாதீங்க, அப்புறம் பேசுறதுக்கு விஷயம் எல்லாம் போயிடும் அப்படின்வாங்கல்ல. இருக்கட்டும். இல்லை இது ஆனால் இப்போ இன்னைக்கு யூடியூப்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்கல்ல படத்தை. மெம்பர்ஷிப் எல்லாம் போட்டு இன்னைக்கு இன்னையிலேருந்து யூடியூப்ல மக்கள் வந்து படம் பார்க்கலாம். மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் இல்லையா? மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் வழக்கமாக மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் தானே வரும் இல்லையா? சரி, இது அவங்க எடுக்கிறது இல்லை, அதனால ஃபர்ஸ்ட் மிஸ்ஸஸ் அப்பதான் மிஸ்டர், அதனால அப்படி போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து உலக நாயகனுடைய 237வது திரைப்படம். உலக நாயகன் 237வது திரைப்படம் என்ன? அதுல வந்து பேர் தெரியல. தக் லைஃப்க்கு அப்புறம் நம்ம லைஃபுக்கு அவர் எடுக்கிற படம் என்ன? இல்ல, தக் லைஃப் சினிமா வரும்போதே வந்து இது தயாராயிருச்சு இந்த சினிமா எடுக்கிறது. என்ன படம்? ஸ்டண்ட் மாஸ்டர் 2 பேர் தான் சேர்ந்து எடுக்கிறாங்க. அன்பு அறிவு எடுக்கிறாங்க. ஒரு ஃபைட்டிங் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்கு. எனக்கு ஒரு டவுட், அன்பு அறிவும் வெவ்வேறு ஆள். அப்படியா? ஆமா, அன்பு அறிவு ஆமா, 2 பேருமே வந்து ஃபைட் மாஸ்டர்கள். அவங்க வந்து இந்த திரைப்படத்தை எடுக்கிறாங்க. கமலஹாசன் அவர்களுடைய நிறுவனமே வந்து தயாரிக்குது, ராஜ்கமல் இன்டர்நேஷனல். ஒருவேளை அது பம்மல்கே சம்பந்தத்துடைய 2வது பாகமா இருக்குமோ? அதுல ஃபைட் மாஸ்டரா வருவாரு கமல் சார் இல்ல? அது காமெடி இல்ல, அது சூப்பர் படம். அப்படியே பாரு, பல்ட்டி அடிக்கிறேன் பாரு, நானே குட்டிக்காரன் போடுறேன் பார் அப்படின்னு அந்த தானே. ஆமா, ஸோ அந்த மாதிரி ஏன்னா ஸ்டண்ட் மாஸ்டர் எடுக்கிறாங்கன்னு சொன்னீங்களே, அதனால ஒருவேளை அது காரணமா இருக்குமோ நினைச்சேன். இல்ல, அந்த தக் லைஃப் வந்து கொஞ்சம் அடி வாங்கின உடனே இந்த படத்தினுடைய கதை இன்னுமே வந்து சரி பண்ணியிருக்காங்க. கொஞ்சமா அடி வாங்குச்சு, சரி ஓகே இருக்கட்டும். அப்புறம் சரியா, அதுல வந்து கல்யாணி வந்து ஜோடியா நடிக்கிறதாக வந்து பேசிட்டு இருக்காங்களா? ஆமா, யாரு? சிம்புவோடைய திரைப்படத்தில் நடிச்சாருங்க அந்த கல்யாணி, வெங்கட் பிரபு. ஆமா ஆமா, அவங்க வந்து நடிக்க போறதாக ஒரு பேச்சுவார்த்தை ஓடிட்டு இருக்கு. பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஆமா, ஏன்னா நடிகைகளுக்கு இப்ப பஞ்சம் போடுறது. நம்ம நேத்து பேசியிருந்தோம்ல முந்தின வீடியோல, விஷால் அவர்கள் வந்து நம்மள மாதிரி ஆட்களை வந்து உள்ள விடக்கூடாது. ஆமா, விமர்சனம் பண்றவங்கலாம் உள்ள விடக்கூடாதுன்னு. அது நமக்கு இல்லைங்க, அதெல்லாம் வந்து பெரிய பெரிய விமர்சகர்கள், ப்ளூ சட்டை மாறன், அதுக்கப்புறம் வந்து பைல்வான் ரங்கநாதன் அவர்கள், அதுக்கப்புறம் வந்து இட்ஸ் பிரசாந்த், அவங்கள தான் அப்படி சொல்லியிருப்பாங்க. விமர்சகர்கள் நம்ம ஒரு பார்வையாளர்கள் பார்த்துட்டு இதை நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்றோம். ஆமா, இதுக்கு வந்து நடிகர் அப்புக்குட்டி வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார். ஆமா, அவர் என்ன சொல்றாருன்னா, பெரிய சினிமாக்களுக்கு வந்து ப்ரொமோஷன் வந்து கிடைச்சிருக்கும், நீங்க விழாக்கள் எல்லாம் நடத்துவீங்க, சின்ன சின்ன திரைப்படங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஆட்கள் வந்து சொன்னாதானே வெளியிலே தெரியுது. இல்லைன்னா தெரியவே தெரியாது. இல்லை, கரெக்டு. மாய கூத்தெல்லாம் எப்படி தெரியும் சார்? கண்டிப்பா ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த சொன்னீங்க. சின்ன படங்களுக்கு ப்ரமோஷன் தேவை. ஆமா, ஒரு படம் பார்த்து நல்லா இருக்கு, இதுல நல்லா இருக்கு, இது காமெடி நல்லா இருக்கு, இதை கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லி அதை ப்ரமோட் பண்றதுக்கு விமர்சகர்கள் தேவை. ஆமா, இல்லைன்னா வந்து அந்த திரைப்படங்கள் யாருக்குமே தெரியாது.
அதனால வந்து விமர்சனங்கள் நிச்சயமாக தேவை. அது வந்து மிகப்பெரிய பாதிப்பா போயிடும். நீங்க அதுக்கு நம்ம என்ன இன்னொன்று விஷயம் சொல்லணும்னா, இந்த மாதிரி பெரிய விமர்சகர்கள்லாம் சின்ன படத்தை பார்த்து ப்ளீஸ் சொல்லுங்க, நீங்க சொல்லாம போனதுனால அந்த படமே வரலன்னு வேற பாதி பேர் நினைச்சுக்கிறாங்க இல்ல. ஆமா. அடுத்தது சிவகார்த்திகேயனுடைய ஒரு படத்தை வந்து வெங்கட் பிரபு இயக்க போறார். கோவா 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 கோவா. கோவாலே இருங்க. என்னங்க வெங்கட் பிரபுனா கோவா தாங்க. என்ன சார் இவரு சிம்புவ படம் எப்படி இருந்தது? வெங்கட் பிரபு தயாரிச்ச மாநாடு செம படம் இல்ல? மாநாடு சரியான படம். அதனுடைய எடிட்டிங் ஒர்க்கு அத எப்படி ஒரு மைண்ட் ப்ளோயிங். ஆமா, அது வந்து ஆக்சுவலா என்னன்னா அந்த கதையே வந்து அந்த லூப்ல போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு நடந்த விஷயமே திருப்பி நடக்கிற மாதிரி இல்ல, அது மாதிரி ஒரு சூப்பர் மேட்டர் ஒன்று பிடிச்சிருந்தாரு. டைம் டிராவல் மாதிரி இல்ல, அது உங்களுக்கு வந்து எப்படின்னா அது கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அடி வாங்கிடும் படம். எஸ், அப்படிப்பட்ட விஷயமாகும். அதையே வந்து ரொம்ப திறமையா பண்ணியிருந்தார். கரெக்ட் தான். அது மாதிரியே ஒரு கதையை வந்து பண்ண போறாரு. அதே மாதிரி ஒரு கதையவா சிவகார்த்திகேயனுக்கு? ஆமா, ஓடு டைம் டிராவல். ஆமா, ஏற்கனவே நிறைய படங்கள் அப்படி வந்திருக்கு. வழக்கமாக வந்து அவருடைய படத்துக்கு யார் இசையமைப்பா சார்? யுவன். இந்த படத்துல யுவன் இல்ல சார். ஆமா சார். என்ன சொல்றீங்க? வெங்கட் பிரபு படத்துக்கு யுவன் இல்லையா? இல்ல, அனிருத் இசையமைக்கிறார். அனிருத்தா அவர் தான் இப்ப வந்து சிவகார்த்திகேயனுடைய எல்லா திரைப்படங்களுக்கு வந்து இசையமைச்சிட்டு இருக்காரு. அந்த அடிப்படையில உள்ள வந்தாரா? இங்க பாருங்க, நாங்க ரொம்ப நாளா அந்த கடையில தான் சரக்கு எடுக்கிறோம், அதனால நாங்க அதே கடையில தான் எடுப்போம். அப்படி இல்ல, மாத்தி எல்லாம் எடுக்க மாட்டோம். பொருட்கள் எப்படி இருக்குன்னு தெரியாது, அதனால நாங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. இல்லை சார், அவர் யுவனுமே வந்து ரொம்ப பிஸியாக இருக்கார்ல சார். யுவன் வந்து என்னன்னா இஸ் ஆல்வேஸ் ட்ரெண்டிங் தான். அதாவது அப்பப்போ படம் பண்ணாலும் அந்த காலகட்டத்தில் இந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆகிடும்னு வச்சுக்கோங்க பாட்டெல்லாம். ஆமாம், அதனால வந்து அவர் எப்பவுமே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மியூசிக் டைரக்டர். நிச்சயமா சார். இப்போ ஆக்சுவலி கோட்டில் போட்டார்ல. எதுல? கோட்டில். ஆமாம் ஆமாம், அவர் தான் யுவன் தானே மியூசிக் பண்ணாரு. நல்லா தானே வந்தது. அது மாதிரி வந்து மாரிசன் திரைப்படத்துக்கு வந்து அவர் தானே போட்டிருக்காரு. மாரிசன் வந்து வடிவேலு ஃபாத் ஃபாசில் அது சூப்பரா வந்திருக்குன்னு சொல்லி ஆர்பி சௌத்ரி வந்து பாராட்டியிருக்கு. பார்த்துருவோம், படத்தை பார்த்துருவோம், அடுத்த வாரம் மக்களுக்கு தெரிவிச்சிருவோம். ஆமா, படம் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுது. அதனுடைய பேக்ரவுண்ட் ஸ்டோரை வந்து ஆர்பி சௌத்ரி வந்து பார்த்துருக்கிறார், எப்படி பண்ணியிருக்கிறாருன்னு. ரொம்ப நம்ம எவ்வளோ படம் பண்ணியிருக்கோம், எவ்வளோ இசையமைப்பாளர் கூட ஒர்க் பண்ணியிருக்கோம். அதானே, ரொம்ப வித்தியாசமாக அருமையாக இருக்கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி வந்து வாழ்த்திருக்கார். சூப்பர். அப்போ அந்த திரைப்படம் வந்து ஏற்கனவே வந்து அந்த திரைப்படம் வந்து சூப்பர் கதைன்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம். அருமை. ஆமா, அந்த அல்சைமர் மறந்து போற அது வடிவேல் சாருக்கு சொல்லவே வேண்டாம். இந்த மாதிரி இப்போ நான் எங்க இருக்கேன், கண்ணதாசா ஜேசுதாசா? ஆமா, அந்த விஷயம். 96 பட இயக்குனர் பிரேம் 96 பட இயக்குனர் பிரேம். அவர் வந்து விக்ரமை வச்சு அடுத்த படம் இயக்க போறாருல சார். நம்ம தான் ரீசெண்டாக கூட சொன்னோமே, விக்ரமோட ஒய்ஃப் த்ரிஷா அவங்க சிங்கப்பூர்ல செட்டில் ஆயிட்டாங்க. விக்ரம் ஒரு பெரிய போலீஸு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பழைய காதலனை இப்போ என்ன செய்யறான் பாத்தியா அப்படின்னு விக்ரம் கேட்கும்போது இந்த பக்கம் பண்ணிக்கிறமா அப்படின்னு சொல்லி தலைவன் தலைவியில இந்த பக்கம் வந்து அவங்க நித்யாமனோட அவர் சேர்ந்து ஒரு வாழ்க்கை ஆரம்பிச்சு ஒரு குழந்தை எல்லாம் இருக்கு. அந்த கதை சொல்றேன், கதைப்படி கதையை சொல்லிட்டீங்க. இந்த கதை வந்து பகத் ஃபாசிலுக்காக உருவாக்கப்பட்டதான். ஃபகத் ஃபாசிலுக்காக உருவாக்கப்பட்ட கதையில விக்ரம் நடிக்கிறாரா? ஃபகத் ஃபாசில் ரொம்ப பிஸியா இருக்காரு. அவர் பிஸியா இருக்கிறாரு. அதனால வந்து விக்ரம்கிட்ட பேசி அவர் ரெடி ஆயிட்டார். நீங்க இந்த விஷயம் சொன்னோன்னா, புரோட்டா கடை சொன்னோன்னா தான் எனக்கு ஞாபகம் வருது. என்னது? தலைவன் தலைவி ட்ரெய்லர் வெளியாச்சு பாத்தீங்களா? அது என்னாச்சு? செமையா இருக்கு. புரோட்டா இருக்கா? ஆமா, புரோட்டா கடை தான் இருக்கா. புரோட்டா கடை மட்டும் இல்ல, அதுல வந்து ஒரு ஃபேமிலி அடிதடி இந்த மாதிரி போகுது. ஃபேமிலி அடிதடி. ஆமா, கணவன் மனைவிக்குள்ளால வரும்ல சார். எடுத்து மோவ சோட்டு அடிக்கிற மாதிரி ஃபேமிலி உள்ள அத்தனை பேரையும் டமால் டிமில் அடிச்சு சூப்பரா இருக்கு. நான் பார்த்தேன், அது ட்ரெய்லர் பார்க்கும்போதே வந்து ரொம்ப ஆர்வத்தை தூண்டுது. கண்டிப்பா. படம் வந்து ஒரு பாண்டியராஜ் டைரக்ஷனு, ஒரு பெரிய டீம் நடிச்சிருக்கிறாங்க. அதில் கூட நம்ம ஒரு சித்தப்பு சரவணன் வந்து வடிவேலுக்கு விஜய் சேதுபதி அவர்களுக்கு, நம்ம சித்தப்பு சரவணன் வந்து விஜய் சேதுபதி அவர்களுக்கு அப்பாவா நடிச்சிருக்காங்க. ஆமா, அவரு சித்தப்பு சரவணன் இருக்கார்ல, அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, மாஸ்டரா ஆசிரியர்னு சொல்லவே இல்லை. இல்ல தம்பி வந்து பரோட்டா மாஸ்டர் ஒண்ணு பார்க்கக்கூடிய இடத்துல வந்து பேசுறாங்க. இன்னொன்னு வந்து அந்த ட்ரெய்லர்ல பார்க்கும்போதே
இந்த பொண்ணு பார்க்கக்கூடிய இடத்துல வந்து ரொம்ப ஸ்லிம்மா இருக்கிறார் யாரு? விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி. அப்புறம் திருமணம் ஆகி அதுக்கு பிறகுள்ள காட்சிகள் காட்டும்போது நல்ல குண்டா இருக்கிறார். குண்டா இருக்காரு. அவரு படத்துக்கு படம் வித்தியாசமா பண்ணிட்டே இருக்காரு. நல்லா இருக்கு. இப்போ என்னோட அடுத்த கேள்வி என்ன, பொண்ணு பார்க்க வரும்போது நித்யா மேனன் எப்படி இருந்தாங்க? அதை காமிக்கல, அதை காட்டல, நீங்க பார்க்கல. ஆமா ஆமா, நல்லா இருக்கு படம், அருமையா இருக்கு காட்சிகள். சிறப்பு சிறப்பு. அதுவும் அமையட்டும், நல்லபடியா வரட்டும். அப்புறம் சார், நம்ம சூப்பர் ஸ்டாரை வந்து கமலஹாசன் அவர்கள் வந்து போய் பார்த்துருக்காங்க. பின்ன சந்திச்சு தானே ஆகணும். ஆமா, விஷயம் இருக்குல்ல. ஆமா, அந்த விஷயம் நடக்கும்போது அதை பார்த்து தானே ஆகணும். நான் அரசியலில் குதிச்சு நான் இப்போ எனக்குன்னு ஒரு தனி பதவியை வகுத்து கொண்டிருக்கிறேன். அவர் ஒரு எம்பியா, அதுவும் இங்கே ராஜ்யசபாவில் எம்பியா இருக்கார். அந்த சந்தோஷத்தை என் நண்பனிடம் நான் பகிர்ந்து கொண்டேன். என் நண்பனிடம் சொன்னபோது அளவில்லாத ஒரு மகிழ்ச்சி அவருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறார். ஆமாம் ஆமாம், ஏன்னா அவர் வந்து எல்லா விஷயங்களுக்குமே அவருடைய வாழ்க்கையில் நல்லது கெட்டது எது நடந்தாலும் பாலச்சந்திர வந்து ரொம்ப இது பண்ணுவார். ஆமாம். அதுக்கப்புறம் இப்போ அவர் இல்லை, நண்பர்கள் 2 பேரும் சந்திச்சு அவர்கிட்ட வந்து பரிமாறிக்கிறார். நல்ல விஷயம்தான், அற்புதம் தான். ஒரே ஒரு விஷயம்தான், மேடையில் பேசும்போது நிறைய டாபிக் நிறைய பேருக்கு புரியாது. இனிமே ராஜ்யசபால யாருக்கு என்ன புரிய போகுதோ. இல்லை, எனக்கு சின்ன வயசு ஞாபகங்கள் வருது சார். நீங்கள் சின்ன வயசு ராஜ்யசபா போயிருக்கீங்களா? இல்லை சார், இந்த ரஜினி ரசிகர்களும் கமல் ரசிகர்களும் அடிச்சுக்கிட்டுறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும் சார். ரொம்ப பயங்கரமா இருக்கும். நீங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னீங்க, செல்வராஜ் நீங்க ஒரு கமல் ஃபேன், நான் ஒரு ரஜினி ஃபேன், எப்ப வேணாலும் நம்ம 2 அடிச்சுக்கலாம் செல்வராஜ். இல்ல என்னன்னா, இப்ப இவ்வளவு நட்பா இருக்காங்க பாத்தீங்களா, நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த நட்பு இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் திரைப்படத்துறையில அடுத்த கட்ட நடிகர்களுக்குள்ளால இருக்காங்கிறதெல்லாம் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. எனக்கு அப்புறம் என்ன மாதிரியும் ரஜினி மாதிரியும் இதே ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருக்கிறது யாராவது ஒருத்தர் இருந்தால் காட்டுங்க, நான் யோசிக்கிறேன். ஏன்னா அதுக்கெல்லாம் அடுத்த ஜென்ரேஷனில் அது இருக்குமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவரே மேடையில் சொல்லியிருந்தார். ஸோ கமல் சாரை பற்றி சொல்லணும் அப்படியே சொன்னால், கமல் வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்தில் நான் நடிகன் ஆயிருக்கேன் அப்படின்னாவே அது சந்தோஷமான விஷயம். 2 பேருமே மாறி மாறி பெருமைப்படுத்திக்கிறாங்க. அதே தான் அவங்கள. அதனால அவங்களுடைய நட்புக்காக தான் இந்த சந்திப்பு தான் ராஜ்யசபா எம்பி. இந்த விஷயத்திலேயே அந்த நேரத்திலே வந்து சங்கர் படம் பற்றி பேசியிருப்பாங்களா? நீங்க ஏதோ ஒட்டு கேட்ட மாதிரியே சொல்றீங்க. அந்த நேரத்தில் சங்கர் படம் பற்றி பேசியிருப்பாங்களா? கமலஹாசன் என்ன பேசியிருப்பாரு? ஒருவேளை அந்த இடத்துல மைக் வச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏதோ யோசிக்கிறீங்க செல்வராஜ். இல்லை சார், அதுக்கு பிறகு வந்து ரஜினிகாந்த் சார் வந்து இவர் சங்கரை போய் பார்த்துருக்கிறார். அதாவது நீங்கள் இப்படி ஜோடிக்கிறீங்க பாருங்க நீங்கள் கதையை. அதாவது என்னென்னா, ராஜ்யசபா எம்பியை கிடைச்சோன்னே அந்த இதை எடுத்துக்கிட்டு கொண்டு போய் கமல் சார் ரஜினியை பார்க்குறதும், அதுக்கப்புறம் ரஜினி சார் வீட்டை விட்டு கிளம்பி நேராக போய் காலைல கமல் வந்தார், மத்தியானமாக நம்ம போய் சங்கர் சாரை பார்த்து வந்தோம்னு போனோம். போங்க நீங்க, நடக்குது இருங்க பொறுங்க. கமலுக்கு அடுத்த படம் ரெடி ஆகுதுன்னு உங்க உற்சாகம் தாங்க முடியல. அப்படி இல்ல, இதுல பாதிக்கப்படக்கூடியது லைக்கா தானே சார், கமல் பாதிக்கப்பட போறது இல்ல. அதாவது என்னன்னா, சங்கர் பாதிக்கப்படும் முடிவே பண்ணிட்டீங்களா? இல்ல சார், படம் வெளி வரலன்னா படம் வெளியிருந்தாலும் பாதிக்கப்படும். எங்க செல்வராஜ் இப்படிதான் எப்ப பாரு மனசுல பட்ட உண்மையை பொடுக்கு பொசுக்குன்னு சொல்லிடுவாரு. அதனால அதெல்லாம் நீங்க எடுத்துக்காதீங்க. தொடர்ந்து பாருங்க திரைக்குறள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.